friends, welcome to Career Growth 360. இன்னைக்கு நம்மளுடைய வீடியோல 5 டிஃபரண்டான ஜாப் ஓபனிங்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ மினிமம் salary 4 lakhல இருந்து 6 lakh per annum வரைக்கும் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க 2019 பேட்ச்ல இருந்து 2022 பேட்ச்க்குள்ள நீங்க ஏதாவது ஒரு வருடத்துல பாஸ் அவுட் ஆயிருந்தீங்க அப்படினா சோ ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல நீங்க ஜாப் வந்து ஷிஃப்ட் பண்ணனும் அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அப்ப கண்டிப்பா இந்த ஆப்பர்சூனிட்டியை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க வீடியோல போய் கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்க கம்பெனி Edveno. சோ இந்த கம்பெனில அனௌன்ஸ் பண்ணிருக்கக்கூடிய பேக்கேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 to 6 lakh per annum வந்து கொடுத்திருக்காங்க. இந்த டிரைவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாட்டர்டே வந்து நடக்குது. சோ எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மஹேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ்ல தான் உங்களுக்கு வந்து நடக்குது. சோ நீங்க டைரக்டா காலேஜ்ல போயிட்டு இந்த பர்టిక్యులர் ஆஃப் கேம்பஸ் டைம்க்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வென்யூ டீடைல்ஸ் நீங்க ரீச் அவுட் ஆகக்கூடிய டைம் வந்து பாத்தீங்கன்னா 9th July 9 AM குள்ள நீங்க ரீச் ஆயிருக்கணும். சோ இதுதான் வந்து பெர்ஃபெக்ட்டான டைமிங். அதே மாதிரி நீங்க கொண்டு போகக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா எல்லா மார்க் ஷீட் Xerox வந்து எடுத்துட்டு போகணும். அதாவது காலேஜ் அண்ட் ஸ்கூல் ஸோ ரெண்டுமே நீங்கள் எடுத்துக்கணும். 2 ரெஸ்யூம் காப்பி எடுத்துக்கணும். உங்களோட காலேஜ் ஐடி கார்டு எடுத்துக்கணும். அடிஷ்னலாக நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதெல்லாம் தான் ரெக்குயர்மெண்ட்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டிரைவ் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆன்லைன் ஃபார்ம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் 2 டிஃப்ரெண்டான ரோலுக்கு வந்து இப்போ ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஆர் ரோல். ஸோ நீங்கள் வந்துட்டு பிபிஏ எம்பிஏ படிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் பிஇ பிடெக் படிச்சுட்டு நான் ஹெச்ஆர் ரோலுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா இன்னொரு ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ரோல் தான், நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். சிப் டிசைன் வெரிஃபிகேஷன் இன்ஜினியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்ப்ளீட் ரோல் பற்றி நீங்கள் வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து ஃபர்தராக எப்படி நீங்கள் வந்து உங்களோட ஜாப் கேரி பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதையும் வந்து இவங்க டீட்டெயிலாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபுட் அண்ட் அகாமடேஷன் வந்து 3 months வந்து உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட்க்கு அவங்களே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமேலு நீங்கள் ஜாப்ல ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கான சேலரி பேக்கேஜ் 4 lakhலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதில் அடிஷ்னல் போனஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 to 6 lakhsலேயே உங்களுக்கு வந்துட்டு 50,000 வந்து போனஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் அப்புறமேல இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒர்க் லொகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை தான். ஸோ இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ எந்தெந்த இயர் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2019 இருந்து 2022 இந்த ஏதாவது ஒரு இயர்ல வந்து இதுக்குள்ள நீங்க பாஸ் அவுட் ஆயிருந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும். 2022ல பாஸ் அவுட் ஆனவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா பிஇ பிடெக் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இசிஇ ட்ரிபிள்இ இஎன்ஐ சிஎஸ்சி ஐடி எம்இ எம்டெக்ல பிஎஸ்எல்ஐ எம்பெடட் எலக்ட்ரானிக்ஸ் ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கான ரவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையரிங் ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் பண்ண ப்ராஜெக்டை மட்டும் நல்லா நீங்கள் வந்து ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டு போங்க. ஸோ ரவுண்ட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட் நடக்க போகுது. ஸோ அது வந்து 1 hourக்கு நடக்குது. ரவுண்ட் 2ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்னிக்கல் இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். இது ஜஸ்ட் டெஸ்ட்டுக்காக மட்டும்தான். ஸோ நீங்கள் ஹெச்ஆர் ரோல் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எதுவுமே டெக்னிக்கல் சைட் தேவை கிடையாது. பட் இருந்தாலும் இன்டர்வியூவில் நீங்கள் வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுற அளவு பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தா போதும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினி ப்ராஜெக்ட் அண்ட் ஃபைனல் ப்ராஜெக்ட் பற்றின உங்களுக்கு கம்ப்ளீட் நீங்கள் என்ன பண்ணீங்க உங்களோட ஆக்டிவிட்டி என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சுட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாகவே டெக்னிக்கல் இன்டர்வியூ கிளியர் பண்ணிடலாம். தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஆர் டிஸ்கஷன், அதுக்கப்புறம் ஆஃபர் லெட்டர் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்க கம்பெனி பார்த்தீங்கன்னா ஈகிள்வியூவோட ஓப்பனிங் பற்றி தான். ஸோ இந்த ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பேக் எண்ட்கான ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர் பாஸ் அவுட் ஆனவங்க எல்லாருமே வந்து இந்த பர்டிகுலர் ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். கண்டிப்பா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா C++, பைத்தான், கோ லாங்குவேஜ், ஜாவா இது 4ல ஏதாவது ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி கிளவுட் டெக்னாலஜிஸ்ல ஏதாவது மினிமம் ஒரு டெக்னாலஜியோட பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த ஜாப் பொறுத்த அளவுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, டேட்டா சயின்ஸ் இந்த ஓரியன்டாக நீங்கள் வந்து உங்களோட டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து வேறு ஃபீல்டில் படிச்சுட்டு உங்களுக்கு இந்த பர்டிகுலர் டொமைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக டேட்டா பேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், மைக்ரோ சர்வீசஸும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்ளை பட்டன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஒர்க்கிங் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர். ஸோ இங்கே உங்களோட இமெயில்
இமெயில் ஐடியை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபார்ம் வரும். ஸோ அது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம தேர்டாக பார்த்துட்டு இருக்க கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவேச்சர். ஸோ இந்த பர்டிகுலர் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ட்ரி லெவல் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஹைரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மல்டிபிள் லொகேஷன்ஸில் உங்களுக்கு கம்பெனி லொக்கேட் ஆயிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ, எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். 2019 to 2022 பேட்ச் வரைக்கும் படிச்சிருக்கவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்க முடியும். மினிமம் காலேஜ் அண்ட் ஸ்கூலில் 60% செக்யூர் பண்ணியிருக்கணும். உங்களுக்கான ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா 4 to 6 lakh per annum வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இனிஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைஃபண்ட் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதில் உங்களை ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரைனிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர் மந்த்துக்கு 5,000 rupees உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைரிங் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் அசஸ்மெண்ட் இருக்கும். இதில் லாஜிக்கல், டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் ரெண்டுமே வந்து கம்பைண்டாக கேட்குறாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு 1-on-1 டெக்னிக்கல் ஸ்க்ரீனிங் ரவுண்ட் இருக்கும். அதாவது டேரக்டர் ஷேர் பண்ணிட்டு ஸ்க்ரீனை உங்களுக்கு கோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் டேரக்டாக லைவ் கோடிங் நீங்கள் பண்ணி அவுட்புட் வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெச்ஆர் டிஸ்கஷன் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு சைடில் உங்களுக்கு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிவிட்டு ரெஸ்யூமும் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஜாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடல் என்னோட ஓப்பனிங்ஸ் பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் பாஸ் அவுட் ஆயிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பிஇ, பிடெக் படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ஸ்டாஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கம்பெனிக்கான சேலரி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7.25 lakh per annum வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக உங்களுக்கு போனஸ் 5% கொடுக்குறாங்க. ஸோ லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத். நீங்கள் வீட்டில் இருந்து தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த பர்டிகுலர் ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு ஜூலையில் கம்ப்ளீட் ஆகி நீங்கள் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். சிஎஸ்சி, ஐடி, இசிஏ, ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுடைய பர்சன்டேஜ் 60% ஸ்கூல் அண்ட் கிராஜுவேஷனில் இருக்கணும். ஏதாவது ஒரு டேட்டா பேஸ் அப்படி இல்லைன்னா ஜாவா, டெவாப்ஸ், செலினியம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க, ஏதாவது சர்டிஃபிகேஷன் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அப்படி சர்டிஃபிகேஷன் இல்லை அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து இதை பற்றின ஐடியாஸ் கொஞ்சம் இன்டெப்த் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கான ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பராக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா ஆட்டோமேஷன் ஏரியாலையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா டெவாப்ஸ் ஓரியன்டட். ஸோ இது மூணில் வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ரோல் வந்து நீங்கள் ஜூனியர் லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கான ஹைரிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து ஆன்லைனில் தான் நடக்கும். எதுக்குமே நீங்கள் ஹைதராபாத் லொகேஷனுக்கு போக அவசியம் கிடையாது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நீங்கள் அசஸ்மெண்ட் ஆன்லைனில் எடுத்துட்டு அடுத்து டெக்னிக்கல் ரவுண்ட் வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அடுத்து ஹெச்ஆர் ரவுண்ட். ஸோ செலக்ஷன் நடந்ததுக்கப்புறம் ஆன்போர்டிங். ஸோ ஆன்போர்டிங் மட்டும் நீங்கள் ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கும். திருப்பி நீங்கள் ஒர்க் பண்ணுறது வீட்டில் இருந்து தான் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் இமெயில் ஐடி நீங்கள் இங்கே கொடுத்துட்டு வெரிஃபை இமெயில் பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன் உங்களுக்கு இமெயில் வரும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக கீழே கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேஷன் பாஸ்ட் அவுட் இயர் வந்து 2020, 21, 22 இருக்கு. ஸோ நீங்கள் இந்த இயர் நீங்கள் படித்து முடிக்கல அப்படின்னாலும் நீங்கள் வந்து 2020, 21 பாஸ்ட் அவுட் ஆயிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஜாப் ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா ராம்கோட ஓப்பனிங்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் பிஸ்னஸ் அனாலிஸ்ட் இப்போ ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டெப்த்தாக கோடிங் நாலேஜ் அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் பிஇ, பிடெக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் இ, சிஎஸ்சி, ஐடி, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆல் ஓவர் இந்தியா வந்து ஹைரிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வீட்டில் இருந்தால் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெஷர்ஸ் இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணிக்கலாம் 2022, 21, 2020. ஸோ சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி உங்களோட ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. ஸோ இந்த 5 கம்பெனிக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். இது மாதிரி வீடியோஸ் வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.